أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما வார்த்தைகளில் எல்லாம் சிறந்தது உண்மையும் இறுதியும் உறுதியுமான வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாம் அல் குர்ஆன் என்றும் வழிகாட்டுதல்களில் எல்லாம் சிறந்த வழிகாட்டல் நாளை மறுமை நாளில் சுவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழிகாட்டல் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதல்கள் என்றும் காரியங்களில் எல்லாம் மிக மிக கெட்ட காரியம், மோசமான காரியம். இந்த புனிதமான மார்க்கத்தில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டி தராத வணக்க வழிபாடுகளை உருவாக்குவது. அப்படியாப்பட்ட எல்லா வணக்க வழிபாடுகளும் மார்க்கத்தில் புனிதாக உட்போத்தப்பட்ட விதாத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் எல்லாம் இறைவன் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் இறைவனை யாரெல்லாம் மறந்து வாழ்கின்றார்களோ அப்படியான பாவிகளுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்ற உலக நெருப்பையும் விட 69 மடங்கு சக்தி வாய்ந்த அந்த நரக நெருப்புக்குள்ளேயே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை பித்அத்துகளும் அனாச்சாரங்களும் பாவமான காரியங்களும் நிரம்பி வழிந்தோடுகின்ற இந்த காலகட்டத்தில் அச்சமூட்டும் எச்சரிக்கை வாசமாக முன்வைத்துவிட்டு அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் அவனுடைய கிருபையும் நாளை மறுமை நாளில் நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த சுவனமும் எங்கள் மீதும் எங்களை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து வளர்த்து எங்களுடைய கண்களை எல்லாம் விட்டு மறைந்து மண்ணறைவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஈமானிய பெற்றோர்கள் மீதும் இன்னும் எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் சிறந்த கண்ணியமான படைப்பாக மனித சமூகமாகி எங்களை படைத்திருக்கின்றார். எங்களை படைத்தது மாத்திரமல்லாமல் எங்களை படைத்த நோக்கத்தை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கின்ற பொழுது வமா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டியே தவிர நாம் படைக்கவில்லை. அல்லாஹ் எம்மை படைத்த நோக்கம் நாங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று. அந்த அல்லாஹ்வை நாங்கள் முறைப்படி சரியாக வணங்கினோம் என்று சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு எந்த கண்ணும் பார்த்திடாத, எந்த உள்ளத்தாலும் கற்பனை பண்ண முடியாத சுவர்க்கத்தை மறுமையில் பரிசாக தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அதே நேரத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் பொறுப்போக்கு செய்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தடுத்த பாவமான காரியங்களை இன்பமாக செய்து
அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது அப்படியானவர்களுக்குத்தான், அந்த பாவிகளுக்குத்தான் நரகத்தை வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்தவர்களே, எனவே எங்களுடைய ஈமானை கொஞ்சம் வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தை, நரகத்துடைய அச்சத்தை, அல்லாஹ்வுடைய அஸாபுடைய அச்சத்தை எங்களுடைய உள்ளத்தில் இன்னும் கொஞ்சம் வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி நாங்கள் அன்றாடம் செய்கின்ற பாவமான காரியங்களை விட்டு தூரமாகி வாழ்ந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவிகளுக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த நரகம், நரகத்துடைய கொடூரமான தண்டனைகள், அந்த நரகத்துக்குள் யார் யார் நுழைவார்கள் என்பதை கொஞ்சம் இன்றைய ஜும்மாவின் மூலமாக யாபாப்படுத்தலாம் என ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு பல நூறு குர்ஆன் வசனங்களை, அதே போன்று பல நூறு ஹதீஸ்களை நரகம் சம்பந்தமாக, நரகத்துடைய அஸாபுகள் சம்பந்தமாக மேலெல்லாம் பூரிக்கின்ற அளவுக்கு நரகத்துடைய தண்டனைகள் சம்பந்தமாக எங்களால் பார்க்க முடியும். அல் குர்ஆனில் பல வசனங்கள், புகாரி முஸ்லிம் போன்ற பல ஹதீஸ் கிரந்தங்களில் மேலெல்லாம் பூரித்து போகின்ற அளவுக்கு நரகத்துடைய அஸாபுகளை பற்றி, நரகத்துடைய தண்டனைகளை பற்றி எங்களுக்கு படம் பிரித்து காட்டுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நரகம் எந்த அளவுக்கு விசாலமானது, நரகத்துடைய ஆழ அகலம் என்ன என்பதை கூட ஹதீஸ்கள் துல்லியமாக பதிந்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நரகத்துடைய விசாலம் என்ன? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யுத்தா பி ஜஹன்னம, அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமை நாளில் மலக்குமார்கள் நரகத்தை இழுத்துக் கொண்டு வருவார்கள். லஹா சபூன அல்ஃப ஜிமாம், அந்த நரகத்துடைய கடிவாளங்கள் 70,000 கடிவாளங்கள் இருக்கும். நரகம், நரகத்தை சுத்தி 70,000 கடிவாளங்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு கடிவாளத்தையும் இழுப்பதற்கு 70,000 மலக்குமார்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குமார்கள் பிடித்து இழுத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் வருவார்கள். அன்பார்ந்தவர்களே, மலக்குமார்கள் என்பவர்கள் எங்களை உங்களை போன்றவர்கள் அல்ல. அவர்கள் சக்தி வாய்ந்த ஒரு படைப்பு. எங்களால் அவர்களுடைய சக்தியை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு கண்ணியமான படைப்பாக அந்த மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். எனவே அந்த மலக்குமார்களில் அந்த கடிவாளத்தை இழுப்பதற்கு 70,000 மலக்குமார்கள் தேவைப்படுவார்கள் என்றால் அந்த நரகம் எந்த அளவுக்கு விசாலமானது என்பதை பாருங்கள். அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்துடைய ஆழத்தை பற்றி சொல்கின்ற பொழுது எந்த அளவுக்கு ஆழமானது தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ஒரு நாள் தினம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கதைத்துக் கொண்டிருந்தோம். திடீரென்று பெரும் ஒரு சப்தம் கேட்டது. நாங்கள் எல்லோரும் பயந்து விட்டோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது என்ன சத்தம் தெரியுமா? இந்த வந்த சவுண்ட் என்ன சவுண்ட் தெரியுமா? இது ஹாதா ஹஜருன், இது ஒரு கல்லு. நரகத்திலிருந்து 70,000 வருடங்களுக்கு முன்னால் வீசப்பட்ட கல்லு. நரகத்துடைய அடித்தளத்தை வந்தடைவதற்கு 70,000 வருடங்கள் தேவைப்பட்டது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு ஆழமான கிணறு. அந்த ஆழமான கிணத்தில் மேலிருந்து ஒரு கல்லை கீழே போட்டால் எந்த அளவுக்கு அவசரமாக கீழே போய் சென்று விடுகின்றது. ஆனால்
அல்லாஹ்வை யாரெல்லாம் இந்த உலகத்தில் மறந்து வாழ்ந்தார்களோ அப்படியான பாவிகளுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்ற அந்த நரகத்துடைய ஆழத்தை பாருங்கள். 70,000 மரணங்கள் மேலிருந்து ஒரு கல்லு வந்து விழுவதற்கு அடிப்பகுதியை வந்து அடைவதற்கு தேவைப்பட்டது என்று சொன்னால் அந்த நரகத்துடைய விசாலம் எந்த அளவுக்கு இருக்கின்றது, நரகத்துடைய ஆழம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த நரகத்தை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் பல இடங்களில் எச்சரிக்கின்றான் அன்பார்ந்தவர்களே. ஃபஅன்தர்துகும் நாரன் தலல்லா, மனிதா கொழுந்து விட்டெறிகின்ற நரகத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கின்றேன். இன்னஹா லஇஹ்தல் குபர், சூரா முத்தஸ்ஸிரில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது பெரியவைகளில் மிக பெரியது உண்டாகும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு நதீரல் லில் பஷர், அந்த நரகத்தை, அந்த பெரிய நரகத்தை மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை பண்ணுவதற்காக வேண்டிதான் நான் வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சிறந்த ஒரு அறிவாளி, தாபிஈன்களில் மிக முக்கியமான பெரிய மூத்த தாபிஈன், சஹாபாக்களிடமிருந்து அறிவை பெற்றவர்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் இந்த நரகத்தை எச்சரிப்பதை போன்று வேற ஒன்றுமே அல்லாஹு தஆலா எச்சரிக்கவில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா பல இடங்களில் இந்த நரகத்தை எச்சரித்துக் கொண்டிருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே. நரகம் சாதாரணமானது அல்ல. நானும் நீங்களும் கண்டு கொண்டிருக்கின்ற நெருப்பை போன்றது அல்ல. நானும் நீங்களும் வீட்டில் பாவிக்கின்ற நெருப்பை போன்றது அல்ல. நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நரகத்துடைய உஷ்ணத்தை பற்றி சொல்கின்ற பொழுது, நரகத்துடைய அந்த நெருப்புடைய பவரை பற்றி சொல்கின்ற பொழுது நபி அவர்கள் சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களே, நாருக்கும் நாருக்கும், நீங்கள் பாவிக்கின்ற நெருப்பு இருக்கின்றது அல்லவா, உங்களோட வீட்டில் அடுப்பு எரிவதற்காக வேண்டி பாவிக்கின்ற நெருப்பு இருக்கின்றது அல்லவா, ஜுஸும் மின் 70 ஜுஸ்அம் மின் நாரி ஜஹன்னம், நரகத்தில 70 ஒரு மடங்கு என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலக நெருப்பையே எங்களால் தாங்க முடியவில்லையே, இதைவிட 69 மடங்கு சக்தி வாய்ந்ததா அந்த நரக நெருப்பு, எங்களால் தாங்க முடியவில்லையே என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான பதிலை சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா 70 ஒரு மடங்கைத்தான் இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த ஒரு மடங்கை திரட்டாக அல்லாஹு தஆலா நேரடியாக கொடுத்தால் உலகத்தில் அந்த நெருப்பை யாருமே பாவிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூடானது, அந்த அளவுக்கு அந்த நெருப்பு கொடூரமானது. அல்லாஹு தஆலா அந்த சூடை குறைப்பதற்காக வேண்டி கடலில் பல தடவை அந்த நெருப்பை போட்டு அமிழ்த்தி தாட்டி எடுத்து விட்டுத்தான் உங்களுக்கு தந்திருக்கின்றான் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த நரக நெருப்பு எப்படி இருக்கும்? இந்த நரகத்தை தான் நானும் நீங்களும் பயப்பட வேண்டும். இந்த நரகத்தை தான் நானும் நீங்களும் அஞ்ச வேண்டும். பாவம் செய்வதற்கு மனம் வருகின்ற நேரத்தில், மோசமான படங்களை பார்ப்பதற்கு மனம் வருகின்ற நேரத்தில், ஹராத்தில் போய் விழுவதற்கு மனம் வருகின்ற நேரத்தில் இந்த நெருப்புத்தான் அன்பார்ந்தவர்களே எனக்கும் உங்களுக்கும் முன்னால் வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனக்கும் உங்களுக்கு முன்னால் வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அந்த நரகத்தில் நுழைகின்றவர்களுடைய தோற்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கும், ரூபங்கள் எப்படி தெரியுமா இருக்கும். சாதாரணமாக நுழைய மாட்டாங்க. அன்பார்ந்தவர்களே, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நரகவாதியுடைய ஒரு பல்லு என்கிற உறுப்புகளில ஆகவே சிறியது இந்த பல்லுதான். ஒரு நரகவாதியுடைய பல்லுடைய அளவு எப்படி தெரியுமா இருக்கும், உஹது மலை அளவுக்கு பெரிதாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ஹஜ் உம்ராவுக்கு போனவர்களுக்கு தெரியும், அந்த மக்கா நகருக்கு போனவர்களுக்கு தெரியும் உஹது மலை எந்த அளவுக்கு பெரிது என்று சொல்லி. அந்த உஹது மலை அளவுக்கு நரகத்தில் நுழையக்கூடிய ஒருவருடைய பல் இருக்கும் என்று சொன்னால் ஏனைய உறுப்புகள் எப்படி இருக்கும் அன்பார்ந்தவர்களே, கைகள் எப்படி இருக்கும், தோற்புறங்கள் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு பெரிதாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இப்படி ஒரு விசாலமான ஒரு பார்ப்பதற்கு பயங்கரமான தோட்டத்தில் தான் நரகவாதிகள் நரகத்துக்குள் நுழைவார்கள். அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நரகவாதிகள் கத்துவார்கள், கரடுவார்கள். எங்களால் தண்டனை தாங்க முடியவில்லை, எங்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டிருக்கின்றது, தண்ணீர் தாகம் ஏற்பட்டிருக்கின்றது, நீரை தாழ், நீரை தாழ். அல்லாஹ்விடத்துல தண்ணீர் தாகத்தை அணைப்பதற்கு நீரை கேட்பார்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் பொதுவாக ஜும்மாவுடைய தினத்தில் ஜும்மாவுடைய தொழுகையில் இரண்டாவது ரக்காத்து ஓதுகின்ற சூரத்துல் காஷியா, ஹல் அதாக ஹதீசுல் காஷியா என்கின்ற அந்த சூறால அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், துஸ்காமின் ஐனின் ஆனியா, துஸ்காமின் ஐனின் ஆனியா. அவர்களுக்கு கொடுக்கிற நீர் எப்படி தெரியுமா இருக்கும்? கொதிக்கின்ற நீரிலிருந்து ஊத்து வரும், கொதிக்கின்ற ஊத்து, அதிலிருந்து அவர்களுக்கு நாங்கள் நீரை கொடுப்போம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்தவர்களே, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை இன்னும் தெளிவுபடுத்துகின்றார்கள். நரகவாதிகளுக்கு குடிக்கின்ற அந்த நீர் எப்படி தெரியுமா இருக்கும்? உலக நெருப்பையும் விட 69 மடங்கு சக்தி வாய்ந்த அந்த நரக நெருப்பில் சூடாக்கப்பட்ட நீர் கொதித்துக் கொண்டிருக்கும். அதனை கொடுப்பாங்க. அன்பார்ந்தவர்களே, மலக்குமார்கள் குடிப்பதற்காக வேண்டி கொடுப்பாங்க, கையில் எடுப்பாங்க குடிப்பதற்கு. அந்த பாவிகள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்துல் கஹ்ஃபில் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் கையில் எடுத்தவுடன் யஷ்வில் வுஜூஹ், அந்த ஷூட்டிங் காரணமாக அவர்களுடைய முகங்கள் எல்லாம் உருகி வடியும், முகத்தில் இருக்கின்ற சதைகள் எல்லாம் துண்டு துண்டாக அப்படியே உருகி வடியும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்துல் கஹ்ஃபில் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அதையும் பாராமல் தாகத்தை அணைப்பதற்காக வேண்டி அந்த நரகவாதிகள் அந்த நீரை குடிப்பார்கள். நீரை குடித்தவுடன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், வயிற்றுக்குள் இருக்கின்ற குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக மாற்றப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவன் அதையும் பாராமல் குடிப்பான், குடித்தவுடன் வயிற்றுக்குள் இருக்கின்ற குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக அப்படியே மாற்றப்பட்டு பின் துவாரத்தினால் வெளியேறும் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இதுதான் நரகம். அன்பார்ந்தவர்களே, இதுதான் நரகம். நரகத்துடைய பானம் இப்படித்தான் இருக்கின்றது. அதே போன்று யாரெல்லாம் உலகத்தில ஹராமாக்கப்பட்ட அந்த மதுபானத்தை குடித்தார்களோ அவர்களுடைய நிலைமை, அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தண்ணீரை கொடுப்பான். அந்த தண்ணீர் எப்படி தெரியுமா இருக்கும்? அல்லாஹ் நரக நெருப்பில் போட்டு வதைக்கப்பட்ட விபச்சாரிகளுடைய மேனியிலிருந்து வடிகின்ற, அவர்களுடைய அந்த புண்ணிலிருந்து வடிகின்ற ஊனத்தையும் நாத்தம் வீசக்கூடிய சேலையும் தான் உலகத்தில் யாரெல்லாம் மதுபானம் குடித்தார்களோ, சிகரெட் குடித்தார்களோ, ஐஸ் அடித்தார்களோ, போதைப் பொருள் பாவித்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுத்தான் என்பதை கொடுப்பான் என்பதை சஹீஹான ஹதீஸ்களின் மூலமாக பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாதிகளுடைய உணவை பற்றி சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன ஷஜரத ஸக்கூம், ஸக்கூம் என்று சொல்லுகின்ற விஷமான மரம் அவர்களுக்கு உணவாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுக்கு பசி ஏற்படும். பசி ஏற்பட்டவுடன் அவர்கள் அதை உண்ணுவார்கள். உண்டவுடன் அல்லாஹ் சொல்லுகின்றான், தஆமுல் அஸீம், பாவிகளுடைய உணவு இதுதான். கல் முகல் யகலி ஃபில் புத்தூன், அதனை உண்டவுடன் வயிற்றுக்குள் அப்படியே அது கொதிக்க ஆரம்பிக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஸக்கூம் என்று சொல்கின்ற மரம் சாதாரணமானது அல்ல. நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த ஸக்கூம் என்று சொல்லக்கூடிய மரத்துடைய விஷம் என்ன தெரியுமா? லவ் அன்ன கத்ரத மின ஸக்கூம், இந்த ஸக்கூம் என்று சொல்கின்ற இந்த மரத்துடைய ஒரு டொட் கீழே விழுந்து விட்டாலும்
இந்த முழு உலகமுமே விஷமாக மாறிவிடும், நஞ்சாக மாறிவிடும் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றதை திருவிரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 2585வது ஹதீஸாக பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த உணவு இந்த உலகத்தில் ஒரு டொட்புழுந்தாலே இந்த உலகமே நஞ்சாக விஷமாக மாறிவிடும் என்று சொன்னால், அதனை சாப்பிடுகின்றவர்களுக்கு அவர்களுடைய வயிற்றுக்குள் எப்படியான வேதனை, எப்படியான அதாபை கொடுக்கும் என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த நரகத்தை தான் நானும் நீங்களும் பயப்பட வேண்டும், இந்த நரகத்தை தான் நானும் நீங்களும் அஞ்ச வேண்டும். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நரகத்தை பயந்துதான் அத்திக்கொரு முறை தேவி தேவி அழுதார்கள். குர்ஆனுடைய வசனங்கள் வருகின்ற பொழுது, நரகத்தை பற்றி குர்ஆனுடைய வசனம் வருகின்ற பொழுது, அதாபை பற்றி குர்ஆனுடைய வசனம் வருகின்ற பொழுது, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறு பிள்ளையை போன்று தேவி தேவி அழுதார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? அவர்கள் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரும் ஒரு சிறப்பை கொடுத்தார்கள். என்ன தெரியுமா? உமர் ஒரு பாதையினால் சென்றால் ஷைத்தான் இன்னொரு பாதையினால் செல்லுவான். ஏன்? உமரை பார்த்து ஷைத்தானே பயப்படுவான் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியாப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாருடைய வாயினால் சுவனவாசி என்று பல தடவை பாராட்டப்பட்டவர். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்ன அஸாப ரப்பிக லவாகி, உங்களுடைய இறைவனுடைய தண்டனைகள் நிகழக்கூடியது, நிச்சயமானது, நரகம் நிச்சயமானது, நரகத்துடைய அஸாபுகள் நிச்சயமானது. மாலஹு மின் தாஃபி, அதனை தடுப்பதற்கு யாரும் இல்லை என்ற அந்த குர்ஆன் வசனத்தை ஓதுகின்ற பொழுது தேமி தேமி அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அவர்களுடைய அடிமைகள் சொல்கின்றதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகின்ற பொழுது, நரகத்துடைய அஸாபுடைய வசனங்கள் வருகின்ற பொழுது அவர்களை அறியாமலேயே தேமி தேமி அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை எங்கள் ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஅத்தா யுத்தம் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்துக்கு போகவில்லை. நபி அவர்கள் அவர்களுடைய சஹாபாக்களை வழி அனுப்பி வைக்கின்றார்கள். யுத்தத்துக்கு போகின்ற படைக்கு முன்னால் நபி அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது அந்த யுத்தத்தை யார் தலைமை தாங்க வேண்டும் என்று சொல்லி நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். முதலாவது யார் தெரியுமா தலைமை தாங்க வேண்டும்? ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப். அவர் கொல்லப்பட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவரும் கொல்லப்பட்டால் ஸைத் இப்னு ஹாரிஸா. அன்பார்ந்தவர்களே, நபி அவர்கள் சூசகமா என்ன சொன்னார்கள்? ஜஅஃபர் கொல்லப்படுவார், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா கொல்லப்படுவார், ஸைத் இப்னு சாபித் கொல்லப்படுவார் ரலியல்லாஹு அன்ஹும். ஷஹீதுடைய அந்தஸ்தை நபி அவர்கள் அவர்களுக்கு முன்னாலே கொடுத்தார்கள். இதை கேட்டவுடன் ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேமி தேமி அழ ஆரம்பித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள். எதற்காகவே நீ இந்த மனிதன் அறிந்தார்? யுத்தம் நடக்க போகின்றது, ஒரு படை தளபதியாக நின்று யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட போகின்றார், நபி அவர்களும் சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் கலைத்துக் கொண்டிருக்கின்றது காதுக்கு வந்து விழுகின்றது. ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அதாவது நீங்கள் நினைக்கின்றதை போது இந்த ஜஅஃபர் மரணத்தை பயந்து அளவில்லை, மௌத்தை பயந்து அளவில்லை. மாற்றமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து மரியமில் சொல்லி காட்டுகின்றான், வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா, அந்த நரகத்தை, அந்த சிராத் என்று சொல்லக்கூடிய அந்த பாலத்தை ஒவ்வொருவரும் கடந்தேதான் ஆக வேண்டும். அந்த சிராத் என்று சொல்லுகின்ற பாலத்தை கடந்துதான் சுவர்க்கம் போக வேண்டும். அதை நினைத்துத்தான் நான் அழுகின்றேன் என்று ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் யுத்த காலத்தில் ஷஹீதாக்கப்படுகின்ற பொழுதும் நரகத்தை நினைத்து அழுதார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆனால் நாம் நீங்கள் இன்னும் நரகத்தை நினைத்து அழவில்லை. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்றால் அழுகை வருகின்றது, வியாபாரத்தில் நஷ்டம் வந்தால் அழுகை வருகின்றது, வாப்பாவுக்கோ உம்மாவுக்கோ குடும்பத்தில் யாராவதுக்கு சோமில்லை என்றால் அழுகை வருகின்றது, கவலை வருகின்றது. எங்கள டீம் தோற்றுவிட்டால் கவலை வருகின்றது. இன்னும் எங்களில் பலருக்கு
அண்மையில் நடந்த அந்த T20 வேர்ல்ட் கப்பில் ஸ்ரீலங்கா செமிஃபைனலுக்கு வராத நிறைய பேருக்கு கவலை, பாகிஸ்தான் தோல்வி அடைந்த நிறைய பேருக்கு கவலை. ஆனால் அல்லாஹ்வை நினைத்து, அல்லாஹ்வுடைய தண்டனைகளை நினைத்து நான் இன்னும் அளவில்லையே, கண்களில் கண்ணீர் வடிக்கவில்லையே. எத்தனை பேர் கவலைப்பட்டது உண்டு. சென்ற ரமலான் எங்களை தாண்டி விட்டது. அந்த ரமலானில் குர்ஆனை ஓதி முடிக்கவில்லையே, அல்லாஹ்வை திக்ர் செய்யவில்லையே, பாவ மன்னிப்பில் ஈடுபடவில்லையே. எத்தனை பேர் அழுவோம் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவே அந்த சஹாபாக்கள் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நரகத்தில பலவிதமான தண்டனைகளை வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா நரகத்தில பலவிதமான அதாபுகளை வைத்திருக்கின்றான். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் செல்கின்ற பொழுது நரகத்தை காண்கின்றார்கள், சுவர்க்கத்தை காண்கின்றார்கள். நரகவாசிகளில் ஒரு சிலரை காண்கின்றார்கள். அவர்களுக்கு செம்பிலாலான நகம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை கொண்டு தங்களை தாங்களே கீறி கிழித்துக் கொண்டிருந்தார்கள். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இவர்கள் யார்? மன் ஹாவுலாய், இவர்கள் செய்த பாவம் என்ன? அப்பொழுது நபிகளாருக்கு சொல்லப்பட்டது, இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் தான் புறம் பேசித்திருந்தவர்கள். அல்லாஹு அக்பர். அடுத்தவனை பற்றி பேசுவது எங்களுக்கு இனிமையாகவும் இன்பமாகவும் இருக்கின்றது. அடுத்தவனை பற்றி புறம் பேசுவதை நரகத்துக்கு இட்டுச் செல்கின்ற பெரும் பாவமாக இருக்கின்றது. அதே போல அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா சக்கர் என்று சொல்கின்ற பெரும் பயங்கரமான நரகத்தை வைத்திருக்கின்றார். அது யாருக்கு? யார் தொழுகையில பொதுபோக்கு செய்கின்றார்களோ அவர்களுக்கு வைத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ரமலானுக்கு முன்னைய நாள் 5 மணிக்கு சுபஹுக்கு வாங்கண்டால் சுபஹுக்கு எழும்புவது கஷ்டமாக இருந்தது. 5:15 எழும்புவது கஷ்டமாக இருந்தது. ரமலான் தந்த பயிற்சி என்ன அன்பார்ந்தவர்களே? ரமலான் மாதம் முழுவதும் 30 நாளும் சஹருக்கு நாங்கள் அதாவது எழுப்பினோம். அதான் சொல்வதற்கு அரை மணித்தியாலத்துக்கு முன்னோ 1 மணித்தியாலத்துக்கு முன்னோ நானும் நீங்கள் எழுப்பினோம். இறுதிப்பத்தை எடுத்துக்கொண்டால் இறுதிப்பத்தில் 11 ரக்காத்தை 2 மணி அளவில் நின்று வணங்கினோம். எங்களுடைய சில வீடுகளில் பெண்கள் எப்படி தெரியுமா? எங்களுடைய வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு சுட சுட சாப்பாடு வேண்டும் என்று சொல்லி, உணவு சமைக்கணும் என்று சொல்லி 3 மணி 2 மணிக்கெல்லாம் எழுப்பி சஹருடைய உணவை செய்தார்கள். எழும்பினோம் அன்பார்ந்தவர்களே, பள்ளிக்கு வந்தோம். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு சுபஹ் தொழுகை கஷ்டமாகிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரமலானில் எழுப்பின நாங்கள் அல்லாஹ்வுக்கு வாக்கு கொடுத்து விட்டோம், நீ எத்தனை மணிக்கு எழுப்பி பள்ளிக்கு வர சொன்னாலும் நாங்கள் வருவோம் என்று. நாங்கள் ஆனால் இப்பொழுது பள்ளியில் இல்லாமல் இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழாதவர்கள் இந்த நரகத்துக்குள் போவார்கள் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று அன்புக்கினியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நரகம் நுழையக்கூடியவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது யாரெல்லாம் இணை வைக்கின்றார்களோ அவர்கள் நரகத்துக்குள் நுழைவார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர எங்களுடைய முஸ்லிம் உம்மத் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் களத்துகளிலும் இடுப்புகளிலும் துஆ கூடுகளை கெட்டிக்கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு நபித்தோழர் வருகின்றார். ஒரு விதமான வாதை காப்பை கையில் அவருடைய சந்தில் போட்டிருந்தார், கையில் போட்டிருந்தார். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், எதற்காக வேண்டி போட்டீங்க? அவர் சொன்னார், எனக்கு ஒரு வலிப்பு போன்ற ஒரு நோய் ஒன்று இருக்கின்றது, அது வராமல் இருக்குவதற்காக வேண்டித்தான் இந்த வாதை காப்பை போட்டிருக்கின்றேன். நபி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? துஆ கூடுகளை கெட்டிக் கொண்டிருக்கின்றவர்களே, இடுப்புகளிலும் கழுத்துகளிலும் தொங்க விட்டுக் கொண்டிருக்கின்றவர்களே, நபி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? இதே நிலையில் நீ மரணித்தால் நரகத்தில் நுழைவாய் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள். அதே போன்று அன்பார்ந்தவர்களை பார்க்கின்றோம், பித்அத்து இன்றைக்கு சமூகத்தில் பித்அத்து நிறைந்திருக்கின்றதை பார்க்கின்றோம். இந்த பாவம் நபி அவர்கள் சொன்னார்கள், வகுல்ல பித்அத்தின் தலாலா வகுல்ல தலாலத்தின் ஃபின்னார். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகத்துக்கே இட்டுச் செல்லும் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அன்பாலில் எனக்கும் உங்களுக்கும் நரகவாசிகளுடைய அடையாளத்தை பற்றி சொல்லித் தருகின்றான். நரகவாசிகளுடைய குணங்களை பற்றி சொல்லித் தருகின்றான். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நரகவாசிகளுடைய குணங்கள் இருந்தன சொன்னால் நாங்கள் தூரமாகி வாழ வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், வலகத் ஸரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நரகத்துக்கே படைத்திருக்கின்றோம். என்ன? மனிதர்களில் அதிகமானவர்கள் நரகத்துக்கே படைத்திருக்கின்றோம். அவர்களுடைய குணங்களை பற்றி சொல்கின்ற பொழுது, லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா, அவர்களுக்கு நாங்கள் உள்ளத்தை கொடுத்தோம், கல்வை கொடுத்தோம். அந்த உள்ளத்தை கொண்டு நல்லவற்றை சிந்திக்கல்ல, எப்பொழுது பார்த்தாலும் பாவத்தை தான் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள், எப்பொழுது பார்த்தாலும் அநியாயத்தை தான் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை, அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், வலஹும் அயுனுல் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு கண்களை கொடுத்தோம், அந்த கண்களை கொண்டு அவர்கள் நல்லவற்றை பார்க்கவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் ஆபாசம்தான், போனில் எப்பொழுது பார்த்தாலும் மோசமான படங்கள் தான், குர்ஆன பார்க்கல, ஹதீஸ பிரட்டி பார்க்கல. அவர்களுக்கு கண்களை கொடுத்தோம், கண்களை கொண்டு நல்லவற்றை பார்க்கவில்லை. அடுத்ததாக சொல்கின்றான், வலஹும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகளை கொடுத்தோம், அந்த காதுகளை கொண்டு நல்லவற்றை கேட்கவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் காதுக்குள்ள 2 டப்பாக்களை குட்டிக் கொண்டு பாடல்களை கேட்டு அதில் இன்பம் கண்டு கொண்டிருந்தார்கள். அந்நிய பெண்களுடன் மோசமான உரையாடல்களை உரையாடிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அன்பார்ந்தவர்களே, இவர்கள் தான் நரகத்துக்குரியவர்கள். உலாயிக கல்அனாம், இவர்கள் யார் தெரியுமா? ஆடு மாடு ஒட்டகங்களை போன்றவர்கள். அதே போன்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இவர்கள் பல்ஹும் அதல், அதைவிடவும் மோசமானவர்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இப்படியான பாவங்களிலிருந்து நாங்கள் தூரமாகி வாழ வேண்டும். இப்படியான பாவங்கள் நரகத்துக்கு இட்டுச் செல்கின்றது. அதே போன்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரொருவன் குடும்ப உறவை துண்டித்து வாழ்கின்றானோ அவனும் நரகம் நுழைவான் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள். எனவே அன்பானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நரகத்தை பயந்து வாழ்வோம், அஞ்சி வாழ்வோம், இறைவனுடைய அருளை பெறுவோம், சுவனம் நுழைவோம். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ், அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நரகத்தில் நுழையக்கூடிய பாவிகள் நரகத்துடைய நிலைமை என்னென்ன பாவங்களினால் அல்லாஹு தஆலா தண்டிக்கப்படுவான் என்பதை நாங்கள் பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில விடயங்களை காட்டி தந்தார்கள். அதில் நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையில் மரணிக்கின்றார்களோ அவன் சுவனம் நுழைவான் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல நபி அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண் மக்களை கொடுத்து, சகோதரிகளாக இருக்கலாம் அல்லது பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், இந்த பெண் பிள்ளைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்து, இந்த பெண் பிள்ளைகளை யாரெல்லாம் நல்ல முறையில் வளர்க்கின்றார்களோ, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றார்களோ, சாலிகான முறையில் வளர்த்தெடுக்கின்றார்களோ, அவர்கள் நாளை மறுமை நாளில் இவர்கள் நரகம் நுழைவதற்கு தடையாக இருப்பாங்க நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போல் நாங்கள் கொடுக்கிற சதக்கா, இந்த சதக்காவின் மூலமாகவும் நரகத்தை விட்டு எங்களுக்கு பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே. அதே போல் நபி அவர்கள் சொல்கின்றார்கள், யார் ஒருவன்
அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அல்லாஹ்வுடைய பயத்தினால் கண்ணீர் வடித்து அழுகின்றானோ அவனையும் நரகம் தீண்டாது என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே. அதே போல் நபி அவர்கள் சொல்கின்றார்கள், மன் ஸல்லல் பர்தைனி தஹலல் ஜன்னா, யார் பர்தைன் என்று சொல்கின்ற சுபஹ அதாவது அசர் தொழுகையை தொழுகின்றாரோ அவர் சுவர்க்கம் போவார் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இப்படியான அமல்களை செய்து நரகத்தை விட்டு பாதுகாத்து சுவர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களாக நானும் நீங்கள் மாற வேண்டும். ஏன் தெரியுமா? இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம், திடீர் மரணங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றதை நானும் நீங்களும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, மிச்சம் தூரம் போக தேவையில்லை. எங்களுடைய போனில் இன்னும் வீடியோக்களும் இருக்கின்ற அண்மையில் நடந்த அனர்த்தங்களை எடுத்து பாருங்கள். 2005ஆம் ஆண்டு சுனாமி வந்தது. சுனாமியில் பல இலட்சக்கணக்கானவர்கள், ஆண்கள் பெண்கள் வித்தியாசமின்றி, சிறியவர்கள் பெரியவர்கள் வித்தியாசமின்றி மரணித்ததை நாங்கள் பார்த்தோம். இலங்கையில் மாத்திரம் 35,000க்கும் 40,000க்கும் அதிகமானவர்கள் இடைப்பட்டவர்கள் மரணித்தார்கள். ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் என்ற வித்தியாசமின்றி. அன்பார்ந்தவர்களே, அதற்கு பிறகு நிறைய அனர்த்தங்களை பார்த்தோம். அதே போன்று கொரோனா என்ற வைரஸினால் அல்லாஹ் தஆலா பல உயிர்களை கொத்து கொத்தாக எடுத்தான். நானும் நீங்களும் கொரோனாவை கேள்விப்பட்டோம். கொரோனாவுடைய வைரஸ், அதை நானும் நீங்களும் காணவில்லை. காணாத ஒரு வைரஸின் மூலமாக அல்லாஹ் தஆலா திடீரென்று மரணங்களை அல்லாஹ் எடுத்தான் என்று சொன்னால் எதற்காக வேண்டி அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போல நோவுக்கு முன்னால் சுமாராக 3 மாதங்களுக்கு முன்னால் நடந்த அனர்த்தத்தை பாருங்கள். ஆண்கள் பெண்கள் வித்தியாசமின்றி கம்பளையில் கெண்டி போன்ற பகுதிகளில் பலர் சிக்குண்டு மரணித்ததை நானும் நீங்களும் பார்த்தோம். சாய்ந்தமருவில் நாங்கள் போனில் பார்த்துக் கொண்டிருந்தோம் அன்பார்ந்தவர்களே. ஒரு கார் ஒன்று மூழ்கியது. அந்த காருக்குள் உம்மும்மா அப்பா சிறியோடு பேத்தி நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த காருக்குள் அந்த 3 உயிர்களும் துடிக்க மரணித்ததை நானும் நீங்களும் பார்க்கவில்லையா? அதே போன்று அன்பார்ந்தவர்களே, கம்பளையில் பெரும் ஒரு ஊரண்டை அப்படியே பூமிக்குள் போனது. அண்மையில் 2-3 நாளுக்கு முன்னால் அந்த பகுதியில் ஒரு நண்பரோடு நேரடியாக உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர் சொல்கின்றார், மௌலவி, சுமாராக 50க்கும் அதிகமான வீடுகள் உள்ளுக்கு புதைந்து போய்விட்டது. அதில் 150க்கும் அதிகமானவர்கள் உள்ளுக்கும் இன்னும் மரணத்தில் அப்படியே மௌத்தாக இருக்கின்றார் என்று அந்த நண்பர் கூறுகின்றார். அந்த அளவுக்கு அனர்த்தத்தை பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, என்னையும் உங்களையும் கண்டலங்க வைத்தது என்ன? ஒரு மனிதனை மண் சரிவில் சிக்கின்ற ஒரு மனிதர், அவருடைய கழுத்து மட்டுக்கும் மண் அப்படியே மூழ்கி இருந்தது. போய் காப்பாற்ற பார்க்கிறாங்க. அவர் சொல்லி அழுதார், எங்களை கலங்க வைத்தது என்ன தெரியுமா? என்னை காப்பாற்ற வேண்டாம். ஏன் தெரியுமா? என்ற காலை என்னுடைய 2 பிள்ளைகள் பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற அந்த செய்தியை பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் கண்கலங்கினோம். ஏன் இன்னும் நாங்கள் மாறவில்லை? ஏன் இன்னும் அல்லாஹ்வை பயப்படவில்லை? அன்பார்ந்தவர்களே, அதே போல நிறைய அனர்த்தங்கள். நேற்றைய முன்தினம் கூட பங்களாதேஷில் ஒரு பஸ் ஒன்று அப்படியே ஆற்றில் விழுகின்றது. 23 பேர் ஒன் தி ஸ்பாட் மரணிக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களோடு சென்ற வருடம் நோன்பு பிடித்தவர்கள் எல்லாம், சென்ற ரமலானில் நோன்பு பிடித்தவர்கள் பலரை நாங்கள் திடீர் மௌத்துக்கள் மூலமாக மக்பராவில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாப்பம் வந்த பள்ளிக்குள் வருகின்ற நேரத்தில் எனக்கு ஒரு யாப்பம் வந்து கண்கலங்க வைத்த ஒரு சம்பவம். அன்பார்ந்தவர்களே, நோம்புக்கு ஒரு லொஹர் தொழுகைக்காக நான் இந்த பள்ளிக்கு வருகின்றேன். மஸ்ஜிதுர் ரஹ்மான் இந்த பள்ளிக்கு வருகின்றேன். தொழுது விட்டு போகின்ற நேரத்தில் அந்த கதவுல சாய்ந்து கொண்டு ஒரு வாலிபர் இருந்து கொண்டிருந்தார். எனக்கு சலாம் தந்து விட்டு, மௌலவி சோமாயிக்கிறீங்களா, எப்படி சுவ செய்திகள் எல்லாம் அப்படி கேட்டுவிட்டு, மௌலவி உங்களோட ஜும்மா பயான் எப்ப வரும், ஆசையாக இருக்குது கேட்கறதுக்கு என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது பார்த்தார் அந்த வாலிபன் மக்பராவில் மன்னரைவாதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதுதான் திடீர் மௌத்து. இந்த மௌத்துக்கள் மூலமாக நானும் நீங்களும் படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா. இப்படியான அட்டாட்சிகளை,
இப்படியான அழிவுகளை, இப்படியான தண்டனைகளை, பேரழிவுகளை உங்களுக்கு எதற்காக வேண்டி தெரியுமா தருகின்றேன்? நீங்கள் என்னை பயப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி தருகின்றேன். சுனாமியை பார்த்தோம், கொரோனாவை பார்த்தோம், அவைகளை பார்த்துக் கொண்டு இன்னும் எங்களுடைய போனில் ஆபாசத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால், இன்னும் சிகரெட்டை குடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால், இன்னும் பணத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால், நிரந்தர நரகமா இந்த வட்டியோடு தொடர்பாக இருக்கின்றோம் என்று சொன்னார், என்னுடைய உங்களுடைய ஈமான் எங்கே இருக்கின்றது என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவே ஈமானோடு வாழ்வோம், இறையச்சத்தோடு வாழ்வோம், நரகத்தை பயந்து வாழ்வோம், நல்லமல்களை செய்வோம், சுவர்க்கத்தில் நுழைவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.